பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சீஷர்கள் சொன்னதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்கள் ஊழியத்திலே நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் அதுக்கு பின்பதாய் ஆண்டவரே ஜனங்களுக்கு சுகத்தையும் ஆண்டவரே கர்த்தாவே ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே நாங்கள் போய் ஊழியம் செய்யவும் எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. இந்த ஊழியத்தை தான் ஆதி அப்போஸ்தல ஆண்டவரே காலத்தில் நாங்கள் ஆண்டவரை பார்த்துருக்கிறோம், படித்திருக்கிறோம். இதை தான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நீர் செய்ய சொன்னீர். இதை தான் ஆத்தும ஆதாயம் என்று சொன்னீர். இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. தயவு செய்து இந்த ஊழியத்திலே உம்முடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே இந்த ஊழியத்தை விட்டு எங்களை விட்டு விலகக்கூடாது ஆண்டவரே. இதை கேட்கிற எல்லாரும் ஆண்டவரை ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் நீர் தயவு செய்து உதவி செய்வீராக ஆண்டவரே. மாயைக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரை செவி சாய்க்கிற காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். பொல்லாத காரியங்களுக்கு ஆண்டவரை செவி சாய்க்கிற காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். சமாதான கேடுகளை ஆண்டவரை அடையக்கூடிய காலத்துக்கு வந்துவிட்டோம். தற்பெருமைகளுக்குள்ளே மாட்டக்கூடிய காலத்திலே நாங்கள் வந்துவிட்டோம். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பெருமைகள், இப்படிப்பட்டதான ஆவிகள் ஆண்டவரே கர்த்தாவை சுற்றி திரிகிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஜெபத்திலே காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து இதை கேட்கிற எல்லா விசுவாசிகளும் எல்லா பரிசுத்தவான்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிக்கப்படாதவர்களும் தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொண்டு உம்முடைய வருகையிலே நரகத்துக்கு போகாமல் பரலோகத்துக்கு வர உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.